ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஷாம்புவை பொறுத்த வரைக்கும் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, which is sulfate and paraben. அதெல்லாம் இல்லாம லெசர் கெமிக்கல்ஸ்ல நம்ம பண்றது தான் இது. அண்ட் இப்போ போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இது ஹீட் பண்ணணுமா? இல்ல அவ்வளவுதான். இட்ஸ் ரெடி டு யூஸ். ரெடி டு யூஸ். எஸ், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மேம். யா, நமக்கு அந்த பேஸ் இருந்துட்டா 4 ஷாம்பு பண்ண முடியுங்கிறது. எஸ். அதுவும் இப்போ ஒரே ஒரு பேஸ் எடுத்துட்டு நம்ம 4 ஷாம்பு பண்ணலாம். நான் இப்போ 1 லிட்டர் பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்க இப்போ வீட்ல பண்றீங்க அப்படின்னா வெறும் 1 லிட்டர் வச்சு யூ கேன் மேக் 5 டிஃபரெண்ட் ஷாம்பூஸ். ஐ நீட் அ கிட் ஆஃப் 1 லிட்டர் சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு அப்படின்னா அதுக்கான கிட் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். வாவ், கிரேட். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன வந்து பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு, அதாவது மக்களுக்கு அப்படின்னா அவங்க தனித்தனியாக வாங்குறப்போ இது காஸ்ட் ரிடக்ஷன் அப்படியே கம்மியாகும். ஸோ ஒரு 1 லிட்டரில் ஈஸியாக 300 to 400 அவங்க வந்து சேவ் பண்ண முடியும். சாம்பார்லாம் சாப்பிட்றப்போ கருவேப்பிலையை மட்டும் தனியாக எடுத்து வைக்கிறவங்களுக்காக இந்த கரி லீஃப் ஷாம்பு. கரி லீஃப் தனியாக அது ஹேர் க்ரோத்துக்கு, ஆனியன் ஹேர் க்ரோத்துக்கு, சில்க் ப்ரோட்டீன் வந்து சில்கி ஹேர் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை தான், இது மட்டும் தான் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு மண்டையிலேயே ஃபுல்லாக பிரச்சனை தாங்க, உள்ளேயும் பிரச்சனை வெளியிலையும் பிரச்சனைன்னு சொல்கிறவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் வெளியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஷாம்பு நாங்கள் வந்து யூஸ்வலாகவே சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் கால்ட், ரெண்டும் வந்துட்டு தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி பொடுகு இருக்கவங்களுக்கு ஒரு 1 மந்த்தில் இது வந்து க்யூர் ஆகும். அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இப்போதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு ஒரு 2 வீக்ஸ்லேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதில் இன்னொரு ஒரு மெயின் டிப், நீங்கள் வந்து ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது தலையில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு எபிசோடுக்கு நேச்சர்ஸ் டேயோட ஃபவுண்டர் ஜெனிஃபர் மேம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். ஃபைனலி ரொம்ப நாள் கழிச்சு பாத்துருக்கோம். Again to meet you all and to meet வாவ் தமிழ் மக்கள். I'm so happy. எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், சோப் மேக்கிங் எபிசோட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதுலேயே நிறைய காமெண்ட்ஸ் வந்தது தான் ஷாம்பூ பண்ணுறது, லிப் பாம், இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள் எப்படி வீட்டில் பண்ணலாங்கிறது. ஸோ ஷாம்பூ மேக்கிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். பட் எனக்கு என்ன டவுட்னா, எனக்கு எதுக்கு இங்கே 4 ஜார் இருக்குது, என்ன இந்த 4 ஜார் வச்சு நம்ம பண்ண போகிறோங்கிறது தான். ஸோ ஓகே, ஸோ ஷாம்பு மேக்கிங் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஆஸ் லாங் as you have the base. ஸோ இப்போ சோப் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ரைட் ஃப்ரம் ஆயில்ஸ் எடுக்கிறதுலேருந்து ஆயில் எல்லாமே எடுத்து அதுலேருந்து நம்ம வந்துட்டு லை அண்ட் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு சோப் வந்து செய்யும். பட் ஷாம்பு வந்துட்டு இதுக்கான பேஸ் செய்யறது இட் இஸ் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி சோப் இன்னும் கொஞ்சம் ஈஸி தான், பட் ஷாம்பு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால அந்த மாதிரி இப்போ நம்ம ஷாம்பு எனக்கு வீட்டில் செய்யணும், ஆனால் எனக்கு பேஸ் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காகவே நம்ம வந்து இந்த மாதிரி பேஸ் ஆல்ரெடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பேஸாக வந்து நம்ம நேச்சர்ஸ் ஜாயிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ இஃப் சம்படி எல்ஸ் இஸ் செல்லிங், பட் நேச்சர்ஸ் ஜாயில் நாங்கள் பேஸாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த பேஸ்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் மேக்ஸிமம் 1 or 2 இன்க்ரீடியன்ஸ்லேயே நம்ம வந்து ஷாம்பு நம்மளுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 5 இருக்காங்க, ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஷாம்பு வேணும் அப்படின்னாலும் 1 லிட்டர் ஆஃப் இந்த பேஸ், இது வந்து ஒரு 1 லிட்டர் 1 லிட்டர் பேஸ் வாங்கிட்டு ஒரு 3 எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 3 விதமான ஷாம்பு ரெடி. அந்த 1 லிட்டர்லேருந்து 5 விதமான ஷாம்பு பண்ணலாம், ஆர் 100 ml அப்படின்னு சொல்லி 10 விதமான ஷாம்பு கூட பண்ணலாம். ஸோ எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் எசென்ஷியல் ஆயில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ எந்த எக்ஸ்ட்ராக்டும் எந்த எசென்ஷியல் ஆயிலோடு மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எந்த ஃப்ராக்ரன்ஸோடையும் மிக்ஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் கலர் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். ஸோ இது எல்லாமே எப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிளேஃபுல்லான ஒரு விஷயம், அதாவது ஃபன்னாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து ஒரு ஷாம்பு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபன் கான்செப்டில் தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு நம்ம டெமோ காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம பேஸ்ன்னு சொல்லும்போது இப்போ நமக்கு வீட்லயே நம்ம பேஸ் பண்ண முடியுமா மேம்? ஆர் பண்ண முடியும், பட் அதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்போ கோகனட் ஆயில், ஆலிவ் ஆயில் அப்படின்னா சோப் பண்றதுக்கு உங்களுக்கு கேட்கறதுக்கு ஈஸி. ஏன்னா கோகனட் ஆயில்னா ஒரு செக்கு கடையில் போனால் உங்களுக்கு கிடைக்கும், ஆலிவ் ஆயில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். ஆனால் இப்போ இதுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா SCI பவுடர், CAPB, EDTA, EGMS, அப்புறம் CTAC, கிளிசரின்,
அண்ட் தென் வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த மாதிரி ஷாம்பு பேஸ் நம்ம வந்து செய்ய முடியும். ஸோ இட்ஸ் அப்சல்யூட்லி வந்து நம்ம வந்து நேச்சுரல் ஆஸ் மச் அஸ் நேச்சுரலாக தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் பண்ணுறது. அண்ட் திஸ் பேஸ் இஸ் சல்ஃபேட் அண்ட் பாராபன் ஃப்ரீ. சல்ஃபேட்டும் இல்லை பாராபனும் இல்லை, விச் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹேர். வெரி லெஸ் கெமிக்கல், அதாவது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க, விச் இஸ் சல்ஃபேட் அண்ட் பாராபன். அதெல்லாம் இல்லாம லெசர் கெமிக்கல்ஸ்ல நம்ம பண்றது தான் இது. ஸோ இது வீட்டில் பண்ணணும்னா இப்போ ப்ரொஃபஷனலா பண்றவங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கான நாங்கள் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஷாம்பு மேக்கிங் எப்படி பண்றது, இந்த பேஸ் பண்றது எல்லாமே. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ EDTA EGMSலாம் எடுத்தோம்னா 0.2 grams 0.2 அவ்வளோ தேவைப்படும். ஸோ அவ்வளோ இதுக்கு வந்து நம்ம வாங்குறதும் கஷ்டம், பர்ச்சேஸ் பண்றதுமே கஷ்டம். நம்மளுக்கு வந்து 1 kg கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ப்ராக்டிக்கலி இஸ் நாட் பாசிபிள் அட் சம் ஹவுஸ் ஹோல்ட்ல. ஜெனரலா பார்க்கும்போது பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு பேஸ் கிடைச்சிருது, விச் இஸ் சல்ஃபேட் அண்ட் பாராபன் ஃப்ரீ. அதுல எக்ஸ்ட்ராக்ட்ஸ் நீங்க போர் பண்ணி உங்களுடைய ஷாம்புவை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேன் வி ஸ்டார்ட்? எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கலர்ஃபுல்லான ஆனியன் ஷாம்புல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எடுத்துக்கோங்க. ஆனியன் ஷாம்பு இல்ல, இது ஆனியன் ஷாம்பு இல்ல, இது பேஸ். ஓகே, இதுல இப்ப நம்ம ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் போட போறோம் அண்ட் எசென்ஷியல் ஆயிலும் போர் பண்ண போறோம். ஓகேவா? சோ அது எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட், இது ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, இதுதான் எக்ஸ்ட்ராக்ட், ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட். எப்படி மேம் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ப்ராசஸ் என்ன? அது நம்ம பண்றது இல்ல, இது ஸ்டோர் ப்ராட் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ இது வந்துட்டு நிறைய இந்த ஷாம்பூ இந்த மாதிரி நிறைய இதுல யூஸ் பண்றதுக்கான, காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்றதுக்கான எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது பியூர் ஃப்ரம் ஆனியன்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால ஆனியனே வந்து ஹேர் க்ரோத்தை வந்து கொடுக்கறது. ஸோ அதனால இந்த ஷாம்பூ எஸ்பெஷலி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்றதுக்கான ஷாம்பூ. ஓகே, ஸோ இது எவ்வளோ? 1 liter. 1 liter. அண்ட் இது 20 grams. 20 grams. எஸ். ஓகே, இது போர் பண்ணலாமா? போர் பண்ணலாம். போர் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இருக்கு, ஜெல்லி மாதிரி இருக்கு. எஸ், இந்த பேஸ் இஸ் கால்ட் pearly பேஸ். ஓகே, இது வந்து அந்த pearly-ஆ இருக்கும் பாக்குறீங்கன்னா, pearls, அதாவது அந்த ஒரு மாதிரி ஷைனியா இருக்கு. ஆமா. இன்னொரு பேஸ் இருக்கு, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஸ். ஸோ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஜெல் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பேஸ்ல எந்த பேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு அஸ். அந்த 2 பேஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இந்த பேஸ்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் தான் நான் as I told you DM வாட்டர் அண்ட் SCA பவுடர் இது எல்லாமே வந்து சேர்த்து, அண்ட் இந்த பேஸ் செஞ்சதுக்கு அப்புறம் 1 or 2 days ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு வைக்கணும். ஸோ அதுவும் வச்சுட்டதுக்கு அப்புறமா இருக்கிறது தான் இந்த பேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆனியன் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிட்டோம், கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எவ்வளோ? இப்போ 1 literக்கு 20 ml இஸ் த, அதுதான் கணக்கு. 20 grams நம்ம அந்த இது 1 literக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம இது வந்து 1 liter நம்ம 200 ml பிரிக்கிறோம்னா 5 bottles நம்ம போர் பண்ணி வச்சுக்கலாம். இதுல இப்ப வந்து கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப கலர் ஆட் பண்றது நமக்கு ஆப்ஷனல். எஸ், அப்சல்யூட்லி கலர் ஆட் பண்றது ஆப்ஷனல் தான். ஓகே, சோ இப்போ இந்த ஒரு பிங்க் கலர் வரணும்ங்கிறதுக்காக இந்த ஒரு கலர் ஆட் பண்றது. எஸ், நம்ம எல்லா ஷாம்புமே ஒயிட் கலர்ல இருந்தது அப்படின்னா நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் தெரியாது. சோ வாங்குறவங்களுக்கும் அது டிஃபரன்ஸ் தெரியாது. சோ அதனால கலர் நம்ம வந்து இது பண்றோம். ஒரு டிராப் போதும். ஆமா, இதுவே ஜாஸ்தி தான். யா, இப்போ நம்ம 20 ml தான் போடுறோம் அந்த அனியன் எக்ஸ்ட்ராக்ட்டுமே. ஸோ அது போதுமா அப்படின்னா போதும், ஏன்னா அது ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். அதனால தட் இஸ் மோர் தென் எனஃப். பட் இஃப் இந்த கலர் ஆட் பண்றதுல ஏதாச்சும் கெமிக்கலா அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா? இப்போ ஷாம்புவை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து கம்ப்ளீட்டா கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒன்லி ஷாம்பு பார் வந்து நம்ம கெமிக்கல் ஃப்ரீயா பண்ணலாம். பட் ஆனால் ஷாம்புவை ஏன் பண்ண முடியாதுன்னா இது வந்து வாட்டர் பேஸ்ட். ஸோ எனிதிங் நம்ம இப்போ வந்து வாட்டர் பேஸ்டா இருக்குன்னா அதுல we have to use preservatives. preservatives இல்லைன்னா கெட்டுடும். ஸோ அதனால நம்ம ஷாம்புவை 100% கெமிக்கல் ஃப்ரீயா பண்ண முடியாது. ஸோ அதில் வி ட்ரை டு கெட் இட் லைக் அட்லீஸ்ட் 90% இந்த ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாமல் 90% நம்ம பண்ணுறதுக்காக, நேச்சுரலாக பண்ணுறதுக்காக வி ட்ரை இட். அதில் இந்த கலர் போடுறதுனால இட் இஸ் லைக் நம்ம இப்போ எவ்வளோ போட்டோம் ஃபார் 1 liter 1 drop. எஸ், ஸோ அதனால இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் அ டிஃபரன்ஸ். பட் இல்லை எனக்கு நான் இன்னும் பியூராக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது அவங்களோட இஷ்டம். ஓகே, இப்போ ஆனியன் பேஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ தெரியாதவங்களுக்கு ஆனியனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? ஷாம்பூ யூஸ் பண்ணும்போது while you are putting the fragrance, ஓகே, நீங்க அந்த fragrance போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த டைம்ல நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்துட்டு லில்லி ஆஃப் வேலி. ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம வந்துட்டு நேச்சர்ஸ் ஜாயில இந்த அனியன் ஷாம்புக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஷாம்புவோட ஒவ்வொரு ஃப்ராக்ரன்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இட் வில் பி லைக் நல்லா இருக்கா ஸ்மெல்லு.
ஸோ அனியனோட என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா மெயினாக வந்து இந்த வெந்தயம் அனியன் இதெல்லாம் ரெண்டும் வந்து நம்மளுக்கு ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஆல்சோ கரி லீவ்ஸ் இதெல்லாமே வந்துட்டு இந்த ஹேர் க்ரோத்தை செம்மையாக ப்ரமோட் பண்ணும். அண்ட் வந்து டேண்ட்ரஃப் ஹேர் இருக்குது அப்படின்னாலுமே அந்த அனியன் வந்துட்டு இட் கிவ்ஸ் யூ ஆல் த பெனிஃபிட்ஸ் தட் அ ஹேர் நீட்ஸ். ஸோ அதனால அனியன் ஷாம்பூ இஸ் வெரி ஃபேமஸ் அண்ட் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷாம்பூவும் கூட. அதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன் ஆனியன் ஷாம்பு எப்படி பிங்க் கலர்ல வருதுன்னு பார்த்தேன். ஆனியன் பிங்க் தானே, ஆனியன் பிங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல. பட் திஸ் பிங்க்னு வரும்போது யோசிச்சேன் ஓகே இப்போ புரியுது அதோட. எஸ். அண்ட் இப்போ போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், இது ஹீட் பண்ணணுமா? இல்ல அவ்வளவுதான், இட்ஸ் ரெடி டு யூஸ். ரெடி டு யூஸ்? எஸ், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓ நான் நினைச்சது நம்ம சோப்பு நம்ம எக்ஸாக்ட்லி சோப் வந்து நம்ம 30 days எடுத்து வச்சோம், அப்புறம் அதை வந்து அது நல்லிஃபை ஆகணும், அதோட இன்கிரீடியன்ஸ் அதில் இருக்க லை வந்து நல்லிஃபை ஆகணும். ஸோ இந்த கியூரிங் ப்ராசஸ்லாம் இருக்கு ஃபார் சோப் மேக்கிங். பட் ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சு அந்த பேஸ் செஞ்சு ஒரு 1 day எடுத்து வைக்கிறோம், 1 day எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு அதே மாதிரி இதுவும் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா ஒரு 1 day எடுத்து வச்சோம்னா போதும், ஸ்டெபிளைஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஷாம்பு பொறுத்த வரைக்கும் ரெடி டு யூஸ் தான், நம்ம 30 daysலாம் வெயிட் பண்ண வேண்டாம். நைஸ் கைஸ், த ஷாம்பு. ஆமாம், அதான் ஷாம்பு. ஓகே, அப்போ ஆனியன் ஷாம்பு ரெடி. எஸ். சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு பண்ண போகிறோம். ஸோ சில்க் ப்ரோட்டீன்றது இட்ஸ் அகெயின் கைண்ட் ஆஃப் அ ப்ரோட்டீன். அதாவது இப்போ இந்த கெராட்டின் உங்களுக்கு தெரியுமா? கெராட்டின் நிறைய ட்ரீட்மெண்ட். எஸ். ஸோ நிறைய பேருக்கு அந்த கெராட்டின்ற வார்த்தை தெரியும். அந்த வகையில் வர்றது தான் இதுவும் ஒரு ப்ரோட்டீன். கெராட்டின்றதும் ஒரு ப்ரோட்டீன். அதே மாதிரி வீட் ப்ரோட்டீன் இருக்கு, ஓட்ஸ் ப்ரோட்டீன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஹைட்ரோலைஸ்ட் ப்ரோட்டீன். இது எல்லாமே உங்களுக்கு ஹேருக்கு எஸ்பெஷலி ஷைன்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் வகையில் எல்லாமே, கெராட்டின் ட்ரீட்மெண்ட் போறவங்களுக்கு கூட ஹேர் வந்துட்டு நல்லா ஷைன் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு. ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் எசென்ஷியல் ஆயில் நம்ம போர் பண்ணிடலாம். சில்க் ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராக்ட் இது 1 liter ஆஃப் த பேஸ், அதில் 20 ml ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, அதில் எசென்ஷியல் ஆயில் போட்டுடலாமா? எஸ். ஓகே, டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல் பண்ணுங்க. ரொம்ப மூலிகையா இருக்கா? ஆமா, இந்த விக்ஸ் யூகலிப்டஸ் அந்த ஃபேமிலி மாதிரி இருக்கும். எஸ். ஓகே, இது அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும் நம்ம ஆட் பண்றது தான். ஃப்ராக்ரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணுவோம். எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஸ்மெல் மட்டும் இல்லை, டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில்னால ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ டீ ட்ரீ பொறுத்த வரைக்கும் அகைன் இந்த யூகலிப்டஸ் மாதிரி ரொம்ப மூலிகையா இருக்கு இல்லையா அந்த ஸ்மெல்லு. ஸோ அதில் வந்துட்டு ஹேருக்கு பெனிஃபிட்ஸ் தரத்துக்கு ஸ்கேல்ப்ல இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணும். பொடுகு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க அது பொடுகு போனாலுமே ரொம்ப அரிப்பு இருந்தனால அந்த ரொம்ப இச்சினஸோ இல்லை அந்த ரெட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா, அதெல்லாமே போகிறதுக்கு டீ ட்ரீ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இட் ஹாஸ் மெடிசினல் வேல்யூ. அதனால டீ ட்ரீ நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்குமே யூஸ் பண்ணலாம். எஸ், டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்கின்னுக்கு ஃபார் த பிம்பிள்ஸ் யூ கேன் யூஸ். ஸோ அந்த மாதிரி. அதனால ஃபார் தி ஹேர் அப்படின்னா ஸ்கேல்ப்பை வந்து உங்களுக்கு பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு, ட்ரீட் பண்ணுறதுக்கு டீ ட்ரீ வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அப்போ இந்த இதில் நமக்கு சில்கா ஆகுறதுக்கானதும் அதே மாதிரி ஸ்கேல்ப்புக்கும் எஸ் எக்ஸாக்ட்லி இருக்கு. ஆமாம். ஓகே, குட். நம்ம கலரும் ஆட் பண்ண தேவையில்லை, வேண்டாம், நம்மளோட இஷ்டம் தான். பட் எங்களோட இதில் நாங்கள் இந்த சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு எப்பவுமே கலர் பண்ணுறதில்ல. ஷாம்பு ரெடி. எஸ். அதாவது இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் மேம். யா, நமக்கு அந்த பேஸ் இருந்துட்டா 4 ஷாம்பு பண்ண முடியுங்கிறது. எஸ், அதுவும் இப்போ ஒரே ஒரு பேஸ் எடுத்துட்டு நம்ம 4 ஷாம்பு பண்ணலாம். நான் இப்போ 1 liter பண்ணி காமிக்கிறேன். பட் நீங்க இப்போ வீட்டில் பண்றீங்க அப்படின்னா வெறும் 1 liter வச்சு யூ கேன் மேக் 5 different ஷாம்பூஸ். ஷாம்பூஸ்ல இந்த நேச்சுரலா ஆட் பண்ணிட்டு கேட்குற விஷயம் என்னவா இருக்கும்? ஷாம்பூவை விட நேத்து வி காட் அ வெரி வியர்ட் ரிக்வெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிக்வெஸ்ட் ஃபார் சோப் மேக்கிங் எங்களுக்கு கிடைச்சது. அது என்னன்றது நான் அப்படியே நெக்ஸ்ட் இது செஞ்சுட்டே சொல்லட்டுமா? ஷூர், இது ரெடி. நெக்ஸ்ட் நம்ம வந்து இது கிரீன் கலர் இருக்கு, ஸோ அதனால இது செய்யலாம். ஓகே, இது வந்து கரி லீஃப் ஷாம்பு. இதுக்கு தான் சாப்பிடும்போது கறிவேப்பிலை சாப்பிடணும். எக்ஸாக்ட்லி, அது எடுத்து தனியும் அப்படி தள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக சாப்பிட்டுருந்தா இப்போ இந்த தலைக்கு போட வேண்டிய நிலைமை வருமா? இல்லை. ஆம்லா கிரீன் ஃப்ராக்ரன்ஸ். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது கரி லீஃப் ஷாம்புக்கான பேஸ். ஐ மீன் நார்மல் பேஸ் தான், பர்லி பேஸ். அதில் நம்ம இப்போ வந்து கரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்.
அதுவும் எஸ் கரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் விச் இஸ் கருவேப்பிலை எக்ஸ்ட்ராக்ட். அண்ட் அதில் நம்ம வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் தான் போட போகிறோம். அது வந்துட்டு ஆம்லா கிரீன். இது எல்லாமே நமக்கு வெளிய இருந்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியா அவைலபிள் தான். எஸ், ஈஸியா அவைலபிளா இருக்கும். இது நாங்களுமே கொடுத்துட்டு இருக்கோம் as DIY கிட்டா. ஸோ இப்போ எனக்கு வந்து 1 லிட்டருக்கு வேணும், அதுல வந்து எனக்கு இந்த 5 வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பு வேணும் அப்படின்னா அதுல இருந்து 200 ml மாதிரியான கிட் கொடுக்குறோம். இல்ல 1 லிட்டருக்கு எனக்கு ஐ நீட் அ கிட் ஆஃப் 1 லிட்டர் சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு அப்படின்னா அதுக்கான கிட் அப்படியே நாங்கள் கொடுத்துருவோம். வாவ், கிரேட். ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கும். இதில் என்ன வந்து பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு, அதாவது மக்களுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமா, உட்காந்து நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணுறோம், இது நம்மளுக்கு லேபர் வரும் அண்ட் பேக்கேஜிங். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனியாக மொத்தமாக சேர்த்து கொரியர் பண்ணோம். ஸோ இது எல்லாமே இல்லாமல் அவங்க தனித்தனியாக வாங்குறப்போ இது காஸ்ட் ரிடக்ஷன் அப்படியே கம்மியாகும். யா, ஸோ 1 லிட்டர்ல ஈஸியாக 300 to 400 அவங்க வந்து சேவ் பண்ண முடியும். நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், 500 வரைக்குமே ஈஸியாக சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணலாம். they can use different இந்த எசென்ஷியல் ஆயில், இந்த ஃப்ராக்ரன்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்டாகவும் போட்டுக்கலாம், என்ன வேணா ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பொறுத்த வரைக்கும் 20 ml ஆஃப் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் இந்த எசென்ஷியல் ஆயில் ஆர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, பட் இப்போ ஷாம்பூவில் ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் விஷயம், இந்த மாதிரி ஷாம்பூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அதாவது நம்ம சரி ஓகே, நான் கரி லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் தானே, வீட்டில் கரி லீஃப் கருவேப்பிலை ஜூஸ் எடுத்து நான் போடுறேன், இல்லைனா பப்பாயா நான் ஜூஸ் எடுத்து போடுறேன், இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஷாம்பூ பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி அந்த மெத்தடாலிக்கலாக தான் நம்ம பண்ணி ஆகணும். அண்ட் அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டாகணும். யா, ஓகே. யூ கான்ட் டூ எனிதிங் ஹோம்மேடாக வந்து இதில் நாங்கள் சொல்கிற இந்த ஷாம்பூவில் பண்ண முடியாது. எஸ், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில். ஓ, போடவே இல்லையா? இதில் வந்து லைட்டாக கலரும் நம்ம போட போகிறோம். ஸோ எஸ், என்னோட அந்த வியர்ட் இல்லை, பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் சோப்போட ரிக்வெஸ்ட்டை நான் சொல்லட்டுமா? ஸோ அவங்க வந்து ட்ரை ஃப்ரூட்ஸில் சோப் பண்ணுவீங்களா அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ட்ரை ஃப்ரூட் அப்படின்னு சொன்னேன்னா வால்நட் பவுடரில் பண்ணலாம், ஆல்மண்ட் ஆயிலில் பண்ணலாம். ஸோ இது ரெண்டு வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். வால்நட்டில் பண்ணலாம்? எஸ், வால்நட் பவுடரில் நம்ம வால்நட் பவுடர் அண்ட் ஓட்ஸ் எல்லாமே வச்சு நம்ம சோப் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதனால இது ரெண்டும் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அவங்க வந்துட்டு மேங்கோ, ஆல்மண்ட் அண்ட் போமோகிரானட், அதுக்கப்புறம் வந்துட்டு வால்நட், இன்னொரு இன்க்ரீடியன்ட் கூட. ஸோ இந்த 5 இன்க்ரீடியண்ட்டும் சேர்ந்து சோப் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யோசிக்கிறாங்க. ஆக்சுவலி எங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எனக்கும் சேர்த்து செய்ய போகிறேன் இப்போ. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா எவ்வளோ செய்ய போகிறேன், சரி I'm gonna make it for myself as well. ஸோ அது வந்து இப்போ ஆல்மண்ட்காக ஆல்மண்ட் பட்டர் யூஸ் பண்ண போகிறோம், வால்நட் பவுடர் அண்ட் மேங்கோ ஜூஸ் பண்ணிட்டு பனானா பீல் பவுடர் ஆர் பனானா ஜூஸ் ப்ளஸ் வந்துட்டு போமோகிரானட் ஜூஸ். இது எல்லாமே பண்ணிட்டு சோப் பண்ணலாமா? பண்ணலாமே. நெக்ஸ்ட் டைம் வரீங்க அப்போ. இல்லை இந்த சோப் செய்ய போறீங்களா? இல்லைன்னா பெஸ்ட் ஜூஸ் ஆட் பண்ணி சோப் செய்யலாம். நைஸ். அவங்க எங்க இருந்து யோசிச்சிருப்பாங்க, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எல்லாமே யோசிச்சு எல்லாமே. ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த சோப் இஸ் கோயிங் டு பி ரியலி செம்மையா இருக்க போகுது. ஏன்னா ஆல்மண்ட் பட்டர் தட் இஸ் கோயிங் டு கிவ் த ஸ்கின் எல்லா க்ளோவும் கொடுக்க போகுது. அண்ட் வந்து போமோகிரானட்ல இருக்க எல்லா ஜூஸ்லயுமே இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ ஷைன் அண்ட் க்ளோ கொடுக்கும். அண்ட் இது ஃபுல்லாக பட்டர் போட்டு லாஸ்ட்டாக வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம எண்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெனிஃபிட் அந்த ஆயில் வந்துட்டு சோப்புக்கு கொடுக்குற மாதிரி. பட்டரும் இருக்க போது, ஆயிலும் இருக்க போது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் அமேசிங் சோப். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னும் செய்யலை, செஞ்சோன்னு கண்டிப்பாக அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோ இந்த சோப்பாக தான் இருக்கும், பண்ணிடலாம். ஓகே, கலர் ஆட் பண்ணலாமா? எஸ். இதுவா? யா, ஒயிட் மேம் பார்த்து. ஆமாம், டார்க் கிரீனா இருக்கு, அது லைட் ஆயிடும். கம்மியாக தானே போடுறோம். ஜெனரலா ஒரு டவுட் வரும்ல, நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்றோம், கரி லீஃபோட எக்ஸ்ட்ராக்ட், அதுல இருந்தே நம்ம கலர் வராதா? வராது. எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எதுவுமே வந்து கலர் போட்டு இருக்காது. ஓகே. எக்ஸ்ட்ராக்ட்ஸ்க்குன்னு ஒரு அந்த கலர் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து நல்லா பிளெயின் ஒயிட்ல இருந்தது, டிஃபரண்டா. அடுத்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயில் கலர்ல இருந்தது. சோ அது வந்து நேச்சுரலா அந்த எக்ஸ்ட்ராக்ட்கான கலர் தான். ஆனா இதுக்கு அதுல எக்ஸ்ட்ராவா கலர் அவங்க ஆட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சோ அது நம்ம ஆட் பண்றது தான். எஸ். இல்ல எல்லாருக்கும் கரி லீஃப் பவுடர் ஆட் பண்றோம்னா கண்டிப்பா அந்த பச்சை கலர் வரணும். எக்ஸாக்ட்லி. சோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்காக தான் நம்ம
இந்த கலர் மிக்ஸ் பண்றதே. இப்போ நம்ம இது கொண்டு போய் இது வந்து நம்ம கரி லீஃப் ஷாம்பு அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு மென்டலி சைக்கலாஜிக்கலி நம்புற மாதிரி இருக்காது, போய் சொல்றாங்க. ஆமா. ஸோ அதனால இது வந்து நம்ம காலங்காலமா யூஸ் பண்ண ஷாம்பு எல்லாமே இந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி வர்றதுனால நம்மளுக்கு அது பழகிருக்கு. கரி லீவ்ஸோட பெனிஃபிட் சொல்லி கொடுங்க. கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு. ஆமா, இந்த சாம்பார்லாம் சாப்பிட்றப்போ கருவேப்பிலையை மட்டும் தனியா எடுத்து வைக்கிறவங்களுக்காக இந்த கரி லீஃப் ஷாம்பு. ஸோ அது ஆக்சுவலாக இன்டேக்ல இன்னும் செம்ம பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால கரி லீஃப் சாப்பிட நம்மளுக்கு முடி செம்மையா வளரும். அண்ட் இது வந்து நம்ம ஆஸ் ஹேருக்கு வெளியிலையும் நம்ம வந்து ஷாம்புவை யூஸ் பண்றப்போ இந்த கரி லீஃப் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு கிவ் ஆல் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து செம்மையா வந்து புஷ் பண்ணி ப்ரொமோட் பண்றதுக்கு இந்த கரி லீஃப் ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஷாம்பு யோசிப்போம் அது என்ன ஒரு 1 மினிட் தலையில போட போறோம், அதுல என்ன பெனிஃபிட் இருக்க போகுது அப்படின்னு. பட் அப்படி கிடையாது. நம்ம வந்து இதுல எது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாம பண்றதுனால இந்த ஷாம்புவே நீங்க வந்து ஒரு 1 வீக் யூஸ் பண்ணாலே டிஃபரன்ஸ் தெரியும். நம்ம மற்ற ஹேர் கேர் ஏன்னா கெமிக்கல்ஸ் இருக்கிற ஹேர் கேர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி அப்படின்னா இதை யூஸ் பண்றப்ப கண்டிப்பா வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இன்னும் ஹேர் ஷைன் ஆகும். இதெல்லாமே இருக்கு. ஆல்சோ இப்போ நான் யூஸ்வலா எப்படி யூஸ் பண்ணுவேன்ற ஒரு சின்ன டிப் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் நான் வாஷ் பண்ணேன்னா கொஞ்ச நேரம் ஷாம்பு வந்து போட்டு விட்டுருவேன், லைக் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் முகம் எல்லாமே வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பியும் ஹேர் வந்துட்டு வாஷ் பண்ணுவேன். ஸோ அப்போ கொஞ்ச நேரம் ஸ்டே ஆன் ஆயிருக்கும் அந்த ஷாம்பு. இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு அது நல்ல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதனால சொல்றேன் 5 மினிட்ஸ் சும்மா லீவ் பண்ணாலுமே இட் இஸ் குட். ஏன்னா இது வந்து அவ்வளோவா கெமிக்கல் இல்லாதனால யூஸ்வலாக வந்து ஷாம்பு விடக்கூடாது, ஏன்னா அது ரொம்ப கெமிக்கலாக இருக்குங்கிறதுனால. பட் இது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. இப்போ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது இப்போ ஜென்ரலா எல்லாருமே ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரெண்டுமே யூஸ் பண்றாங்க இல்லையா? அந்த ஒரு சில்கி டெக்ஸ்டர் கிடைக்கிறதுங்கிறது இப்போ இந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலும் நமக்கு அது வருமா இல்ல நம்ம அதுக்கு செப்பரேட்? இல்ல, ஆக்சுவலா நாங்க வந்து கண்டிஷனர் சஜஸ்ட் பண்றது இல்ல. ஏன்னா இதுல வந்துட்டு நம்ம as I told you already ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லாம இதுல கண்டிஷனிங்கான இன்கிரிடியன்ஸும் நம்ம பேஸ்ல போட்டிருக்கோம். தானாவே அது தேவையான அளவு போட்டிருக்கோம். ஏன்னா அது சில ஷாம்புல என்ன ஆகும்னா கண்டிஷனிங்கான ஜாஸ்தி போட்டோம்னா ஆயில் எடுக்காது. ஏன்னா அது கண்டிஷன் பண்ணுமே தவிர எண்ணெய் போட்டிருந்தோம்னா எண்ணெய் எடுக்காது. ஸோ இது கரெக்டான அளவில் இதில் வந்து கண்டிஷனிங்க்கும் இன்க்ரீடியன்ஸ் இருக்கிறனால ஹேர் கண்டிஷனும் ஆகும். ஒருவேளை ஆயில் தலையாக இருந்தது அப்படின்னா அந்த ஆயிலும் போகும். ஓகே மேம், இதுவும் டன். எஸ், டன். வச்சிடலாம். ஸோ இருக்கிறதுலே பெஸ்ட் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா எஸ் எங்களோட பெஸ்டஸ்ட் செல்லர் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது கரி லீஃப். தனியா அது ஹேர் க்ரோத்துக்கு, ஆனியன் ஹேர் க்ரோத்துக்கு, சில்க் ப்ரோட்டீன் வந்து சில்கி ஹேர் கிடைக்கிறதுக்கு, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கு. ஸோ எனக்கு இந்த பிரச்சனை தான், இது மட்டும் தான் வேணுன்றவங்க இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுவாங்க. பட் எனக்கு மண்டையிலேயே ஃபுல்லா பிரச்சனை தாங்க, உள்ளேயும் பிரச்சனை வெளியிலயும் பிரச்சனைன்னு சொல்றவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஆனா வெளியில பிரச்சனை இருக்குன்னு சொல்றவங்களுக்கு இந்த ஷாம்பு நாங்க வந்து யூசுவலாவே சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து இட்ஸ் கால்ட் 7 herbs ஷாம்பு. ஓகேவா? ஸோ இதுல பேஸ் ஆல்ரெடி as it is இருக்கு. இதுல நம்ம என்னெல்லாம் மிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா நெட்டில் எக்ஸ்ட்ராக்ட், நெட்டில் ஹாஸ்டல், இது எல்லாமே ஒரு வகையான ஹெர்ப் ட்ரீல இருந்து வர்றது தான். ஓகேவா? அண்ட் பிராமி உங்களுக்கு ஹைபிஸ்கஸ் சாப்பிட்டா மூளையும் சாப்பிட்டுக்கிறீங்களா? பிரம்மி சாப்பிட்டா அவர் சொல்லுவாங்க மூளை வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹைபிஸ்கஸ் பூ, சிக்கக்காய், ஆம்லா, ஸோ அதுவும் சாப்பிட்றதும் நல்லது. அதே மாதிரி அலோவேரா. ஸோ இந்த 7 ஹெர்ப்ஸுமே யூஸ்வலாக வந்துட்டு இந்த நிறைய இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருக்கிற ஷாம்பூலாம் நெட்டில் ஹாஸ்டேல அவ்வளவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ். ஆல்சோ இட் ப்ரொமோட்ஸ் ஹேர் க்ரோத் அண்ட் அந்த ஹேர் கேர்ல மெயினாக சொல்லணும்னா இந்த நெட்டில் அண்ட் ஹாஸ்டேல் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இது ரெண்டுமே வந்து இட் இஸ் கோயிங் டு கிவ் த மோஸ்ட் பெனிஃபிட் டு த ஹேர் அண்ட் ஸ்கேல்ப். அதனால இந்த ஷாம்பூ இஸ் தி ஃபாஸ்ட் அண்ட் பெஸ்ட் செல்லர்ஸ் ஃபார் அஸ். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ராக்ட் தான் இங்க இருக்கு. இதுல வந்து இப்ப நம்ம எல்லா எக்ஸ்ட்ராக்டும் மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாமே 20 ml போடுறது கிடையாது. எல்லாமே மொத்தமா சேர்த்து 20 ml. So all these 7 extracts எல்லாமே மிக்ஸ்டான இது கிடையாது. இல்ல, இது தனித்தனியா தான் இருக்கு. நாங்க இது மிக்ஸ் பண்ணி இது பண்றோம். இது மிக்ஸ் ஆகி கிடைக்காது. இது எங்க இந்த நேச்சர்ஸ் ஜாயோட ரெசிபி. So we created this. இப்போ இதுல ஏதாச்சும் எக்ஸ்ட்ராக்ட் அவாய்ட் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல, ஏதாச்சும் அவாய்ட் பண்ணலாம். பட் ஆனா இது மோஸ்ட்லி யாருக்குமே எந்த அலர்ஜிக்கான ரியாக்ஷன் கொடுக்குற மாதிரியான எதுவும் இல்ல. இப்போ நெல்லிக்காய்லாம் சொல்லுவாங்கல்ல ஜெனரலா அலர்ஜி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா கூட இதோட பெர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். வெறும் ஆம்லா ஷாம்பு யூஸ் பண்றதுக்கும் இதுல ஆம்லா அப்படிங்கிறப்ப, ஏன்னா இது யூஸ் பண்ணி யாருக்குமே இது வரைக்கும் எனக்கு அந்த குறை யாருமே சொன்னது இல்ல. ஸோ அதனால இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் 99% சேஃப் டு யூஸ். ஓகே, சூப்பர் மேம். இதுதான் எக்ஸ்ட்ராக்ட். எஸ், இது இன்னும் ரொம்ப இதுவா இருக்கிற மாதிரி இருக்கு மேம். அது மிக்ஸ் பண்றதை விட கொஞ்சம் லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. மேபி எக்ஸ்ட்ராக்ட்ஸ்ல இருக்கிற சில இதுவா இருக்கலாம்.
எக்ஸ்ட்ராக்ட்ஸுமே ஒவ்வொன்றும் ஒரு குணம் இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்குமே. இப்போ நீங்கள் சிலதெல்லாம் இப்போ சில்க் ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் மேபி திக்காக இருக்கும், இது கொஞ்சம் தின்னராக இருக்கலாம். எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணலாமா மேம்? எஸ், இது வந்து ரோஸ்மெரி. பர்டிகுலர் ஷாம்பூக்கு இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் தான் வேணும்னு டிசைட் பண்றதுக்கான ரீசன் என்ன? எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் டீ ட்ரீ அண்ட் ரோஸ்மெரி ஹேருக்கு ரொம்பவே நல்லது. ரெண்டு எசென்ஷியல் ஆயிலுமே இட் கிவ்ஸ் த, அதாவது இந்த ஸ்கேல்ப்புக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அண்ட் ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஃபார் த ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் இட்ஸ் வெரி குட். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். லாவெண்டர் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்துட்டு நீங்க எந்த ஹேர் கேர்லையும், அதாவது ஷாம்புக்கு நீங்க எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம வந்து பட்ஜெட் வைஸ் யோசிச்சோம் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் வந்து ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதுல இருந்து பாதி அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால அண்ட் ஃப்ராக்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நறுமணமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஷாம்பு போடுறப்போ உங்களுக்கு அது பிடிக்கும். ஸ்மெல் வந்து ரொம்ப வெரி ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். ஆனால் எசென்ஷியல் ஆயில் ரொம்ப ஹெர்பல் அந்த ஸ்மெல்லாக இருக்கும். ரூட்லேருந்து எடுக்கிறனால, லீவ்ஸ் பார்க்ஸ்லேருந்து வரும் எசென்ஷியல் ஆயில். ஸோ அதனால் அது இந்த டிஃப்ரென்ஸ் தான் மெயினாக. ஸோ மேஜர் ரீசன்ஸ்னால் உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் மூலமாகவும் ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் எசென்ஷியல் ஆயில். இல்லை எனக்கு வெறும் ஃப்ராக்ரன்ஸ் போதும் அப்படின்னா நம்ம ஃப்ராக்ரன்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் எந்த ஷாம்புக்கு வேணாலும் எந்த எக்ஸ்ட்ராக்டோடையும் எந்த எசென்ஷியல் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் எசென்ஷியல் ஆயில் போட்டால் எசென்ஷியல் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ்னா ஃப்ராக்ரன்ஸ், இதர் ஒன் தான் யூஸ் பண்ணணும், அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ தலையில ஈரு பேனு அதெல்லாம் இருக்கிறவங்க என்ன ஷாம்பு? ஃபர்ஸ்ட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஹேர் ஆயில். ஓகே, ரைட் ஃப்ரம் ஹேர் ஆயில் நம்ம அதை ஆரம்பிக்கிறோம். ஹேர் ஆயில் போட்டுட்டு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்றது 7 herbs ஷாம்பு ஆர் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஓகே, இது ரெண்டுத்துல எதுனாலுமே ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து நீமன் துளசி அதில் இருக்கிறது. இந்த 7 herbsல நம்ம அது எல்லாமும் சேர்த்து 7 herbsம் சேர்ந்து இருக்கு. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு தொடர்ந்து போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி பொடுகு இருக்கவங்களுக்கு ஒரு 1 monthல இது வந்து கியூர் ஆகும். அப்படி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கவங்களுக்கு ஒரு 2 weeksலயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இதில் இன்னொரு மெயின் டிப், நீங்கள் வந்து ஒரு டேண்ட்ரஃப் இருக்குது தலையில் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹேர் ஆயில், ஷாம்பு இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த கோம்பு சேஞ்ச் பண்ணணும், பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இஃப் யூ ஆர் லைக் வாஷிங் டெய்லினாலும் எவ்ரிடே நீங்கள் பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா தூங்குறப்போ அதில் பொடுகு எல்லாமே விழுந்திருக்கும். நம்ம மறுபடியும் போய் அதில் படுத்தோம்னா திருப்பி வந்துடும். ஸோ ஈரு, பேனு, பொடுகு இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஹேர் கேர் பண்ணுறதோட இந்த எசென்ஷியலாக இந்த கேரும் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஜென்ரலா என்ன டவுட்ஸ் மேம் இன்பாக்ஸ்ல வந்து கேட்பாங்க ஷாம்பு கேசஸ்ல? நிறைய பேர் கேட்கறது, இது நிறைய பேருக்கு வந்து இப்போ ரொம்ப தெரிஞ்சதுன்னா இந்த சல்ஃபேட் அண்ட் பாராபன். ஸோ இது ஃப்ரீ ஷாம்புவா, சல்ஃபேட் இல்லாததா? ஏன்னா சல்ஃபேட்ங்கிறப்போ இந்த ஷாம்பு வந்துட்டு இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ் தேன் தி மார்க்கெட்ல கிடைக்கிறத விட இது கொஞ்சம் வந்து ஆன் ஹையர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சல்ஃபேட் போடுறப்போ அந்த இன்கிரீடியன்ட் வந்து நம்மளுக்கு எஸ்ஏ பவுடர் அப்படிங்கிறது என்னன்னா derived from natural வேல நம்ம derive பண்றதுனால அதுக்கு நம்ம சப்ஸ்டிடியூட்டா சல்ஃபேட் இஸ் வே டூ லெஸ் அமௌண்ட்ல. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணாம எஸ்ஐ பவுடர்ன்றது யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா பிரைஸ்ல வந்து டிஃபரன்ஸ் வரும். ஸோ இந்த சல்ஃபேட் ஃப்ரீயாங்கிறது மட்டும்தான் அவங்க கேட்பாங்க. எஸ், ஆனால் அதனால தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வருங்கிறது நிறைய பேருக்கு மேபி வந்து நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதை நாங்கள் வந்து நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், இல்லை சல்ஃபேட் ஃப்ரீ, பாரபன் ஃப்ரீ. பட் ஏன் இது கொஞ்சம் ஆன் பிட் ஹையர் சைடு அப்படின்னா அந்த இதுதான் ரீசன். ஏன்னா நம்ம வந்து அண்ட் ஆல்சோ ப்ரிசர்வேட்டிவ் கூட நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 50 rupeesக்கும் ப்ரிசர்வேட்டிவ் கிடைக்கும், 500க்கும் கிடைக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுறது 50 rupees இல்லை, 500 rupees. ஸோ அதனால ப்ரிசர்வேட்டிவ் நம்ம கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே அதுலேயும் டிஃபரன்ஸ் வரும், 50க்கும் 500க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதற்கான கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் மெயினாக நிறைய கொஸ்டின் எது வரும் அப்படின்னா, நான் வந்துட்டு ஷிக்குக்காய் யூஸ் பண்ணுறேன், ஷாம்புக்கு மாறலாமா? ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய வரும். இப்போ நம்ம நேச்சர் ஜாய் பொறுத்த வரைக்கும் நம்ம நலுங்கு மாவில் ஸ்டார்ட் பண்ணோம், அதுலேருந்து பவுடருக்கு கொண்டு வந்தோம், அதுலேருந்து சோப்புக்கு கொண்டு வந்தோம். ஏன்னா இப்போ இருக்க பிஸி டே டு டே லைஃப்ல எவ்ரிடே நம்மளால ஷேக்குக்காய் போட்டு வாஷ் பண்ண முடியுமா ஹேர்னா? நோ. சண்டே ஒரு நாள் பண்ணுறதே பெரிய விஷயம், மாதத்துக்கு ஒரு நாள் மேபி. பட் அந்த பெனிஃபிட் எல்லாமே நம்ம ஷாம்பூல கொண்டு வரலாம் வித் லிட்டில் வெரி லெஸ் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம வந்து ஷாம்பூ எல்லாமே வந்து கியூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் வெரி லெஸ் ஆஃப் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் பட் மோர் ஆன் நேச்சுரல் சைடு அப்படிங்கிறதுனால எஸ் யூஸ் பண்ணலாம் டே டு டே லைஃப்ல டெய்லி. நானுமே அதுதான் யூஸ் பண்றேன், வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால. ஸோ எஸ். ஓகே, இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இந்த ஷாம்பு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணா அது இன்னும் பெட்டர் ஆர் நம்ம நார்மலாவே? எஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் சும்மா வெறும் கோகனட் ஆயில்னு இல்லாம நிறைய மிக்ஸ் பண்ண ஹேர் ஆயில்னு தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றப்போ
இன்னுமே பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. நம்மளோட நேச்சர்ஸ் ஜால 20+ ஹெர்ப்ஸ் இருக்கு போட்ட ஹேர் ஆயில் இருக்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இல்லை வேற ஏதாவது பிராண்ட் இதுமே ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிட்டு பண்றப்போ ஏன்னா அது ஊறும். இப்போ இது போட்டால் ஒரு 2 minutes 3 minutes நம்ம வாஷ் பண்ணிடுவோம். பட் ஹேர் ஆயில் பொறுத்த வரைக்கும் நல்லா ஊறி அது நம்மளுக்கு வந்து ஹேர்ல என்னெல்லாம் பண்ணணுமோ, என்னென்ன டேமேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுமோ பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் இந்த ஷாம்பு கிட்ட கொடுக்குறப்போ அது நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஹேர் ஆயிலோட யூஸ் பண்றப்போ தான் பெட்டர். பட் நாட் எவ்ரிடே யூஸ் பண்றதுன்றது நம்மளுக்கு ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அட்லீஸ்ட் ட்வைஸ் இன் அ வீக் நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம் வித் ஹேர் ஆயில். பட் நிறைய பேர் மேம் டெய்லி ஷாம்பு போடுவாங்க. அவங்க ஆயில், அதனால தான் நான் கேட்டேன் ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா டெய்லி ஆயில் அப்ளை பண்ண மாட்டாங்க. பட் தே டூ திஸ் ஹேர் கேர்ங்கிற பேர்ல டெய்லி ஷாம்பு போடுவாங்க. அது அப்படி போடலாமா? இது நிறைய பேர், இது ஆக்சுவலி நிறைய டிபேட்டா நான் பார்த்துருக்கேன், டெய்லி ஷாம்பு போடலாமா இல்லையான்னு. நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது ஆர் வாட் ஐ டூ அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். எனக்கு செட் ஆகிருக்கிறது நான் ஒன்ஸ் இன் 2 days நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவேன். டெய்லி பண்ணணும்னு இல்லை, வித் ஷாம்பு. எஸ். அண்ட் இந்த ஷாம்புல அகெயின் ஐம் சேயிங் அதில் கெமிக்கல்ஸ் கம்மிங்கிறதுனால, ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா 2 days ஒன்ஸ் பண்ணுறதுமே ரொம்பவே வந்து தப்பு தான். ஏன்னா ஹேர் வந்து அவ்வளோ பாவம், அது வந்து இன்னும் அது மேலே நம்ம அது இன்னும் கஷ்டம். ஆல்ரெடி ஃபுல் டர்ட் அது இதுன்னு வச்சுட்டு இருக்கோம். இதுல நம்ம இன்னும் கஷ்டப்படுத்துறது தான் ஷாம்பூல வச்சு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம வந்து ஒன்ஸ் இன் 2 days இஸ் மோர் தென் எனஃப். பட் அது நம்ம எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியாது. சில பேர் ரொம்ப தூரம் வந்து பைக்ல போயிட்டு வருவாங்க, ஹெல்மெட் ஃபுல் டே போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஹேர் ரொம்ப வெட்டா இருக்கும், ஈரமா இருக்கும், பிகாஸ் வேர்த்து இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அஃப்கோர்ஸ் அவங்க டெய்லி வாஷ் பண்ணணும். ஆஸ் மச் ஆஸ் நம்ம ஹேரை கிளீனாக வச்சிருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஹேர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நான் டெய்லி ரொம்ப ட்ராவல் பண்ணுறது இல்லை, எனக்கு அவ்வளோ ஹேரில் பொடுகு இல்லை, ஈர்ப்பேன்னு இல்லை, பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஒன்ஸ் இன் 2 days ஒன்ஸ் இன் 3 days வாஷ் பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு பிரச்சனை இருக்குன்னா யூ ஹேவ் டு வாஷ் இட் டெய்லி, ஸோ தட் அது ஒவ்வொரு நாளும் அது நம்ம வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். டர்ட் இருக்குது ஜாஸ்தி, இல்லை வேர்வை ஜாஸ்தி இருக்குன்னா வாஷ் பண்ணுறதுல தப்பு இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 4 ஷாம்புவை ஒரே அடி ஒரு 20 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது கண்டிப்பாக அந்த சோப்புக்கு தான் நாங்க வரோம் பண்றோம். எஸ், கண்டிப்பா பண்ணலாம். தேங்க் யூ so much for your time. எஸ், தேங்க் யூ so much. அண்ட் இவ்வளோ ஈஸியானது ஒரு விஷயம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் மக்களுக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறதுல ஐ எம் so happy. And thank you for coming here. Thank you.